எடுத்து வாசிக்கலாம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென், அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் இந்த 2ஆம் மாதத்துக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்திலே தேவன் நமக்கு வேண்டிய சுகத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தில் வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய அற்புதத்தை கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தில் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தருடைய சுகமாக்குகிற ஒரு வல்லமை விளங்கும் என்று கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நமக்கு உணர்த்துகிறார், பிரகடனப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொண்டு நாம் பலவீனப்படுகிற நேரத்தில் எல்லாம், சுகவீனப்படுகிற நேரத்தில் எல்லாம், நாம் வியாதி படுக்கையில், மரண படுக்கையில் போகிற நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நமக்கு உன்னை குணமாக்குவேன், உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் எப்படி இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் சொன்னாரோ, அதே போல ஸ்தோத்திரம் நமக்கு கர்த்தர் செய்வார். அதை நாம சொல்லிக்கொண்டே இருக்க, நினைத்து கொண்டே இருக்க, உணர்ந்து கொண்டே இருக்க கர்த்தர் நமக்கு அந்த சிந்தையை தருவாராக, இருதயத்தை கர்த்தர் தருவாராக, அந்த நினைவை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவாராக. ஆமென். அந்த வார்த்தையை எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் எப்படி செய்து முடித்து நிறைவேற்றி காட்டினாரோ, அதேபோல் நமக்கும் கர்த்தர் குணமாக்கி, சுகமாக்கி, ஆரோக்கியமாக்கி, விடுதலையாக்கி, சுகம் தந்து, ஆரோக்கியம் தந்து, அற்புதம் செய்து நிறைவேற்றி முடிப்பார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நாம் 1வது வாரம் தியானித்தோம். இந்த வாக்குத்தத்தத்திலே அடுத்த 2 காரியம் மேலே இருக்கிறது. ஒன்று, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஸ்தோத்திரம். எல்லோரும் வாசிக்கலாம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இன்றைய செய்தியின் தலைப்பு விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பல பெயர்கள் உண்டு, பல நாமங்கள் உண்டு. அதிலே ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஏனென்று சொன்னால் சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார், எப்போதும் கர்த்தர் ஒருவர் தான் என் ஜெபத்தை கேட்கிறார், என் தேவன் ஒருவர் தான் என் ஜெபத்தை கேட்கிறார், என் விண்ணப்பத்தை கேட்கிறார், என் கண்ணீரை காண்கிறார். நான் அவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம், அழும் போதெல்லாம், உட்காரும் போதெல்லாம், அமரும் போதெல்லாம் நான் என்ன சொல்லி சொல்லி நான் பாரத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நான் அறிவித்து அவர் சமூகத்திலே, அவர் முகம் தேடி, அவர் ஆலயம் தேடி, சோத்ரோ அவரை நாடி பரத்தை நோக்கி நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என் தேவன் ஒருத்தர் தான் கேட்கிறார், செவி கொடுக்கிறார், பதிலளிக்கிறார் என்பதை அவன் நன்கு தன் வாழ்க்கையில் அறிந்ததினாலே, உணர்ந்ததினாலே, அந்த பதிலை அவன் பெற்றதினாலே ஸ்தோத்திரம் அவன் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கிறான், ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அவர் ஜெபம் கேட்கிற தெய்வம், அவர் ஜெபம் கேட்கிற கர்த்தர். ஆமென், ஸ்தோத்திரம். இங்க எசேக்கியாவுக்கு ஆண்டவர் அதே போல் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நம் தேவன். எதற்காக ஜெபம் பண்ணினாலும் விண்ணப்பத்தை கேட்பார், எதற்காக வேண்டுதல் பண்ணினாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். என்ன காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணினாலும் கர்த்தர் அதை கேட்பார். எந்த நேரத்தில் விண்ணப்பம் பண்ணினாலும் கேட்பார், எந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணினாலும் கேட்பார், யாருக்காக பண்ணினாலும் கேட்பார், எதற்காக பண்ணினாலும் கேட்பார், என்ன விடுதலைக்காக பண்ணினாலும் கேட்பார், சுகத்துக்காக பண்ணினாலும் கேட்பார், ஆரோக்கியத்துக்காக பண்ணினாலும் கேட்பார், அற்புதத்துக்காக பண்ணினாலும் கேட்பார், ஆசீர்வாதத்துக்காக
வாழ்க்கைக்காக பண்ணினாலும் கேட்பார், எதிர்காலத்துக்கு பண்ணினாலும் கேட்பார், குடும்பத்துக்காக பண்ணினால் கேட்பார், சபைக்காக பண்ணினால் கேட்பார், ஊழியத்துக்காய் பண்ணினால் கேட்பார், ஊழியக்காரனுக்காய் பண்ணினால் கேட்பார், வியாதியஸ்தனுக்காய் பண்ணினால் கேட்பார். ஸ்தோத்திரம். இன்னொரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பண்ணினால் கேட்பார், தனது தேசத்துக்காக பண்ணினால் கேட்பார், தனது ஸ்தோத்திரம் பட்டணத்துக்காக பண்ணினால் கேட்பார், நம்ம உறவுகளுக்காக பண்ணினால் கேட்பார், சக மனிதனுக்காக சக விசுவாசிக்காக நாம் விண்ணப்பம் பண்ணினால் நம் தேவன் கேட்பார். நம்ம பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, கணவருக்காக நாம் விண்ணப்பம் பண்ணினால் விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். எந்த சூழ்நிலையில் பண்ணினாலும் கேட்பார், எந்த ஆபத்தில் பண்ணினாலும், இக்கட்டில் பண்ணினாலும், நெருக்கத்தில் பண்ணினாலும், உடைக்கப்பட்டு அழுது கொண்டு கண்ணீரோடு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் விண்ணப்பம் பண்ணினாலும் நம்ம விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஆமென். நம்ம விண்ணப்பத்துக்கு எப்போதுமே வழியை திறந்து, வாசலை திறந்து, கதவை திறந்து உட்கார்ந்து இருக்கிற தேவன் நம் தேவன். அவர் நமக்கு விண்ணப்பத்துக்கு விடுதலையை கொடுப்பார். அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆமென். இந்த வேதத்தில் ஒரு இடத்துலையும் விண்ணப்பம் பண்ணின ஒரு இடத்துலையும், பல இடம் இருக்கிறது, பல ஸ்தோத்திர வேத பகுதிகள், பல வேத வசனங்கள், பல ஸ்தோத்திர தேவ மனிதர்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார்கள். 1 2 அல்ல, அநேகம் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் தேவன் பதில் தந்திருக்கிறார். ஆமென். எல்லா இடத்துலையும் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். எல்லாருடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் அழகா இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு நேர்த்தியாக சொல்லுகிறார். 20:5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். அப்போ நமக்கு தேவன் பதில் கொடுக்காதவர் அல்ல, நமக்கு தேவன் அமைதி காக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் தூங்கி இருந்த போது எழுந்து சீஷர்களுக்கு அவர் ஸ்தோத்திரம் பதில் கொடுத்தார். இறைகிற கடலை பார்த்து இறையாத என்று சொன்னார். அடிக்கிற காற்றை பார்த்து ஸ்தோத்திரம் அமைதலாயிரு என்று சொன்னார். கொந்தளிக்கிற கடலை பார்த்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொந்தளிக்காதே என்று ஸ்தோத்திரம் அமைதிப்படுத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம் தேவன் எந்த இடத்துலையும் நம்ம கூக்குரலை கேட்கிறவர், எந்த நேரத்தில் நம்ம விண்ணப்பத்தை கேட்கிறவர். தனிமையில் இருந்தாலும் சரி, கூட 4 பேரோடு இருந்தாலும் சரி, கைவிடப்பட்டு இருந்தாலும் சரி, அது நடு இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் நம் தேவன் நம்ம விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், இப்படி ஒரு விண்ணப்பத்தை கேட்கிற நம் கர்த்தர், அவர் நம் ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். நம்ம எப்பவுமே ஆண்டவரை பார்த்து நீ நல்லவர் ஆண்டவரே சொல்லணும். நாமே நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆண்டவரை நல்லவர்னு சொல்ல நம்ம பழகணும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்ல பழகணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவர்னு சொல்ல பழகணும். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு சொல்ல பழகிடணும். ஆண்டவர் எப்போது என் கூட இருக்கிறார்னு சொல்ல பழகிடணும். ஆண்டவர் என்னை வழி நடத்துவார்னு சொல்ல பழகிடணும். ஆண்டவர் எனக்கு போதிப்பார்னு சொல்ல பழகிடணும். ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பார்னு சொல்ல பழகிடணும். ஆண்டவர் என்னை ஸ்தோத்திரம் தீங்குக்கு தப்பு வைப்பார்னு சொல்ல பழகிடணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்லவர் உலகத்தில் இல்லை. ஆமென். அவர் ஒருவருக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அநேகருடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். 1 2 அல்ல, அநேக வேத வசனங்கள் இருக்கிறது, ஏராளமான வேத பகுதிகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு 2 3 நபரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகம 17:20 இஸ்ரவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவரை ஆசீர்வதித்து நான் அவனை மிகவும் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அவன் 12 பிரபுக்களையும் பெறுவான். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 17:20 அவ்வளவு அழகாய் சொல்லுகிறார். இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை
கேட்டேன். ஸ்தோத்திரம். இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறார். ஒரு விண்ணப்பத்தை கேட்டு அந்த ஒரு விண்ணப்பத்துக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஸ்தோத்திரம் விண்ணப்பத்துக்கு எதை கொடுப்பார் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். விண்ணப்பத்தில் என்ன இருக்கிறது? விண்ணப்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. வேதத்தில் முதல் விண்ணப்பம் இதுதான். முதல் விண்ணப்பம் பண்ணுதல் இங்கேதான் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். தன்னுடைய ஸ்தோத்திரம் இஸ்மவேல் என்ற மகனுக்காக பண்ணுகிறான். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு விண்ணப்பத்தில் என்ன இருக்கிறது? ஒரு விண்ணப்பத்துக்குள் என்ன அடங்கி இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அந்த விண்ணப்பத்துக்குள் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ எதற்காக ஸ்தோத்திரம் இந்த ஜெப குறிப்பை எடுத்து ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னோம்? எதற்காக இந்த ஜெப கார்டை எடுத்து ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னோம்? எதற்காக இந்த திட்டத்துக்குரிய ஜெப கார்டை நாம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னோம்? ஆமென். இப்பொழுது புரிகிறதா? இது பெயர் என்னவென்று சொன்னால் விண்ணப்பம். ஆமென். இது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது பெட்டிஷன். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பெட்டிஷன் என்கிற ஆங்கில வார்த்தையினுடைய தமிழ் பதம் என்னவென்று சொன்னால், மொழிபெயர்ப்பு என்னவென்று சொன்னால் மனு அப்படி என்று அர்த்தம். ஆமென். என்னுடைய தேவையை நான் இன்னொருவரிடத்தில் சொல்லுகிறேன். எப்படிப்பட்டவரிடத்தில் சொல்லுகிறேன்? ஒரு அதிகாரத்தில் உள்ளவரிடத்திலே சொல்லுகிறேன். செய்ய வேண்டிய ஒரு நபரிடத்திலே சொல்லுகிறேன். அதை நிறைவேற்ற வேண்டிய நபரிடத்திலே சொல்லுகிறேன். குறை தீர்க்க வேண்டிய நபரிடத்திலே சொல்லுகிறேன். ஆமென். ஒரு மனுவை எடுத்து போய் யார்கிட்ட கொடுப்போம்? ஒரு கவுன்சில் இடத்துல கொடுப்போம். ஒரு மனுவை எடுத்து போய் எங்கே கொடுப்போம்? ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுப்போம். ஒரு தாலுகா ஆஃபீஸில் கொடுப்போம். ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுப்போம். ஒரு கலெக்டர் இடத்துல கொடுப்போம். ஒரு மனுவை எடுத்து போய் எங்கே கொடுப்போம்? ஒரு எம்எல்ஏ இடத்துல கொடுப்போம். ஒரு எம்பி இடத்துல கொடுப்போம். ஒரு மனுவை எடுத்து போய் எங்கே கொடுப்போம்? ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நிர்வாகி இடத்துல கொடுப்போம். ஒரு மனுவை எடுத்து போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு, நாங்கள் ஸ்தோத்திரம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பத்தில் லைட் எரியல, அதனால் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கணும், நம்ம பக்கத்துலையே கொடுப்போம். ஆமாம். ஸ்தோத்திரம். ஒரு மனுவை அந்த மனுதாரருக்கு யார் இடத்துல நம்ம நிறைவேற்ற வேண்டுமோ அங்கே தான் நம்ம கொண்டு போய் கொடுப்போம். ஆமாம். அப்போது ஒரு பெட்டிஷன், ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம் இந்த விண்ணப்பம் இருக்கிறது, இந்த குறிப்பு இருக்கிறது. இதை நாம் எங்கு கொண்டு கொடுக்க வேண்டும்? பரலோக தேவனிடத்தில் கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதற்காக தான் நம்முடைய கரங்களிலே ஜெப குறிப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஜெப கையேடுகள் கொடுக்கப்படுகிறது. ஜெப விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. இதற்காய் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு பெயர் தான் மனு. ஸ்தோத்திரம். அதுக்கு பெயர் தான் விண்ணப்பம். இதை நாம் சரியாய் தேவனிடத்திலே சொன்னால், நம்மளுடைய விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, நம்மை சார்ந்திருக்கிறவங்க விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தை சார்ந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, நம்ம தேவையை சார்ந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளை சார்ந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்காலத்தை சார்ந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்தோத்திரம் வேலையை சார்ந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்தோத்திரம் வருமானத்தை சார்ந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபையை சார்ந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் மற்ற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, ஊழியத்தை சார்ந்த விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நாம் தேவனுடைய சமூகத்தில் வைக்கும்போது, தேவனுடைய பாதத்தில் வைக்கும்போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. விண்ணப்பம் பெருக வேண்டும். விண்ணப்பம் பெருக வேண்டும். விண்ணப்பம் பெருக வேண்டும். ஜெபம் என்பது ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிறுகவும் ஜெபிக்கலாம், பெருகவும் ஜெபிக்கலாம். ஜெபம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு சின்ன வித்தியாசம் ஜெபத்திற்கும் ஸ்தோத்திரம் விண்ணப்பத்திற்கும். விண்ணப்பம் என்பது ஸ்தோத்திரம் சில நேரங்களில் நிறைய காரியம் இருக்கும். ஸ்தோத்திரம் அநேக காரியத்துக்காக அநேக ஸ்தோத்திரம் மணி நிமிடங்கள், ஸ்தோத்திரம் மணி நேரங்கள், அநேக ஸ்தோத்திரம் மனிதர்களுக்காக, அநேக சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம் ஜெபிப்பது தான் விண்ணப்பம். அல்லேலூயா. ஆமென்.
ஸ்தோத்திரம். ஒரு ஜபங்கள் நடக்கிறது அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம் 72 மணி நேர ஜபம். ஸ்தோத்திரம். அப்போ நிறைய ஸ்தோத்திரம் ஜபங்களை பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் விண்ணப்பம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு 5 நாள் ஜபம், இரவு பகல் 24 மணி நேரம் ஜபம். ஸ்தோத்திரம். அப்படின்னா அது குறுக்கி பண்ணுறது அல்ல, நிறைய ஜபம் பண்ணுறது, அதுக்கு பேர் விண்ணப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜபங்களையும் செலுத்துங்கள். ஆமென். அப்போ ஜபம் உண்டு, விண்ணப்பம் உண்டு, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அது ஸ்தோத்திரம் சற்று வித்தியாசப்படும். ஆகவே பல காரியத்துக்கு பல குறிப்புகளுக்கு சொல்லி சொல்லி நம்ம ஜபம் பண்ணுவது ஸ்தோத்திர விண்ணப்பம். ஆமென். அநேக காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ஜபம் பண்ணுவது விண்ணப்பம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் 1 2 அல்ல, நம்ம நிறைய காரியங்களுக்கு உட்காரணும். அதுக்கு தான் 12 மணி நேரம், அதுக்கு தான் 3 மணி நேரம், அதுக்கு தான் ஸ்தோத்திரம் ஒரு ஜாமம், அதுக்கு தான் ஸ்தோத்திரம் 21 நாள், அதுக்கு தான் 40 நாள். அப்படி உட்கார்ந்து நாம ஸ்தோத்திரம் நிறைய விண்ணப்பங்கள் நம்ம பண்ணும்போது, ஆமென், விண்ணப்பங்கள் நம்ம ஏறெடுக்கும் போது, விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் போராடணும். யாக்கோபு ஜெபம் பண்ணினான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஸ்தோத்திரம் யாக்கோபுடைய ஜெபம் ஸ்தோத்திரம் ஒரு 8 மணிக்கு தொடங்கி 9 மணிக்கு முடியல. இன்னைக்கு மாலை ஆரம்பித்து மறுநாள் காலை முடிகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். விடிய விடிய ரா முழுக்க அப்படின்னா ஸ்தோத்திரம். இப்போ ஆரம்பித்து அது மறுநாள் காலையில் முடியுதுன்னா என்ன கணக்கு? ஸ்தோத்திரம். அது ஒரு 12 மணி நேர கணக்கு, 12 மணி நேர கணக்கு. அப்போ ஒரு 12 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விண்ணப்பம், போராட்டம். விடமாட்டாண்டவரே, விடமாட்டாண்டவரே, விடமாட்டாண்டவரே அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கொஞ்சம் ஜெபித்து மட்டும் நம்ம நிறுத்தி விடுகிறோம் பார்த்தியா? சில இடங்களுக்கு சில காரியங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுறது பத்தாது. ஆமென். கொஞ்சம் விண்ணப்பம் பெருகணும். செய்யுங்கப்பா, சோத்திரம்ப்பா, ஆமென் அப்படின்றத செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் தான் செய்யணும் ஆண்டவரே. தாங்க ஆண்டவரே, நீங்கள் தான் தந்தாகணும்ப்பா. அதை முடியுங்கப்பா, அதை நிறைவேற்றுங்கப்பா. அதை உங்களால் பண்ண முடியும்ப்பா. அதை தடையை நீக்குங்கப்பா, அதை பண்ணி ஆகுங்கப்பா. வேணும்ப்பா, நீங்கள் செஞ்சு முடிங்கப்பா. இது விண்ணப்பம். ஆமென். இது விண்ணப்பம். இப்போ நம்மலாம் எங்கே நிற்கிறோம்? ஜபத்தோடு நிற்கிறோம். பலர் ஜபத்திலேயே தடுமாறுறோம். ஆமென். அப்போ விண்ணப்பத்துக்கு இன்னும் பலர் நம்ம என்ன செய்யலை? விண்ணப்பிக்கிற இடத்துக்கே நம்ம இன்னும் கால் எடுத்து வைக்கல, அந்த இடத்துக்கே வரல, அந்த இடத்தையே இன்னும் கண்டுபிடிக்கல. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ விண்ணப்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ நம்ம கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம் எவ்வளோ நாளைக்கு தான் ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு தான் ஜெபம் பண்ணுறது ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணுற இடத்துலையே சோர்ந்து போய் விடுகிறோம். ஆமென். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, கொஞ்சம் அதிகமாக்குறது, இன்னும் கொஞ்சம் பாரத்தோடு, இன்னும் கொஞ்சம் கண்ணீரோடு, இன்னும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் முயற்சி எடுத்து விண்ணப்பன்ற இடத்துக்கு போய் ஆண்டவரை செய்யணும்ப்பா. ஒரு மனுன்னா உடனே கொடுத்த உடனே செய்திட மாட்டாங்க. சில நேரத்தில் ஒரு மனுவை கொடுத்தா அவங்க எடுத்து பார்க்கவே 3 மாதம் ஆகும். ஒரு மனுவை கொடுத்தா இந்த வருஷம் கொடுத்துருப்போம், அடுத்த வருஷம் தான் அது சேங்ஷன் ஆகும். சில இடத்துல நம்ம மனு கொடுத்து பார்ப்போமே, ஸ்தோத்திரம் இந்த ரோடை அகலமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவர் ஸ்தோத்திரம் போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் போய் ஸ்தோத்திரம் அவர் மனு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த மனுவை சேங்ஷன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 3 வருஷமாச்சும் ஆகும். அல்லேலூயா. அப்போ 3 வருஷம். சில நேரத்தில் என்னன்னாக்கா அந்த மனு அங்கே உள்ளே போச்சா இல்லையான்னு இவர் விசாரிக்கணும். அப்போ விசாரித்தா உள்ளே போல வரலைன்னா மறுபடியும் 2வது மனு அவர் என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். அப்போ ஒரு விண்ணப்பம்ன்றது சும்மா இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்?
முட்டி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம பிரச்சனைக்கு கஷ்டத்துக்கு நம்ம அழுதுட்டு முடிச்சிடுறோம். அடுத்தது நம்ம வேலையை நம்ம பாட்டுன்னு பார்க்குறோம். கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? அதுக்காக அந்த ஜபத்தை நான் குறைச்சி சொல்லலை. நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன ஆண்டவரே, ஜெபம் ஆண்டவரே, செபிச்சுன்னு ஆண்டவரே, ராத்திரி கூட எழுந்து 10 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆண்டவரே, 12 மணிக்கு கூட உட்காந்து ஜெபம் பண்ண ஆண்டவரே, சோத்திரம். ஆமாம், நம்ம அந்த கொஞ்சத்தையே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? தோத்துறோம். ஐயோ ஆண்டவர் பதில் தரலையே நினைக்கிறோம். விண்ணப்பம் அது போராட்டம், மல்லு கட்டிக்கினே கிடக்கணும். அதை தான் ஆண்டவர் அங்கே யாக்கோபு வீட்டத்தில் சொல்கிறாரு. நீ போராடி மேற்கொண்டாயே, சும்மா மேற்கொள்ளலை. எப்படி? போராடி மேற்கொண்டாயே. இந்த ஆள் மாறல, போராடி வேணும். இந்த பிரச்சனை தீரலை, கொஞ்சம் போராட்டத்தை எடுக்கணும். இந்த ஆள் மனம் திரும்பலை, கொஞ்சம் போராட்டத்தை எடுக்கணும். உட்காந்தா ஏந்திரக்கூடாது. ஆமாம், காலையில் உட்காந்தா மத்தியானம் வரைக்கும் போராடணும். ஆமாம், கொஞ்சம் மாறுவோமே, சோத்திரம் வரட்டுமே, ஒன்றுமே புரியலையா? அல்லேலூயா, சோத்திரம். நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்கன்னு கொஞ்சம் ஊறுகாய் மாரி 10 பேர் கொண்டாந்து வச்சாலே அதுவே சாப்பாடு ஆயிரும். அல்லேலூயா, தோத்திரம். கர்த்தர் கிருபை தருவாராக. நமக்கு தேவன் தேவ ஆலயத்தை கொடுத்திருக்கிறார் விண்ணப்பிக்க. நமக்கு தேவன் தேவ சபையை கொடுத்திருக்கிறார் விண்ணப்பம் பண்ண. நமக்கு தேவன் நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். அவரோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, சோத்திரம். திங்கக்கிழமை அதிகாலை ஜெபத்தில் ஒரே ஒரு ஆள் வந்தீங்க, செவ்வாய்க்கிழமை ஒருத்தரும் வரல, புதன்கிழமை 3 பேர் வந்தீங்க, வியாழக்கிழமை 2 பேர் வந்தீங்க, வெள்ளிக்கிழமை 5 பேர் வந்தீங்க, சனிக்கிழமை ஒரு வரல. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் வந்து இந்த புல்பீட்டில் நின்னாதானா, இந்த மைக்கை எடுத்தாதானா, இந்த கீபோர்டை போட்டாதானா? ஆமே, தேவனோடு இருக்கணும். அல்லேலூயா, தேவனோடு இருக்கணும். ஆமே, ஒரு ப்ரேயர் பார்ட்னரை கண்டுபிடிங்க, ஒரு ஜெப நண்பரை தேர்ந்தெடுங்க. விண்ணப்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. விண்ணப்பம் பண்ணினா ஆண்டவர் அங்கே சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு யாக்கோபு தான் தனித்து போனான்னு வசனம் சொல்லுது. நல்லா கவனித்து பார்ப்போமா நான் தெரில. அவன் ஜெபத்துக்கு போகும்போது அவன் தனித்து போனான்னு தான் இருக்குது முந்தின வசனம். ஆனால் ஆண்டவர் முடிக்கும் போது, பொழுது வெடியும் போது சொல்கிறாரு, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடினாயின்னு இருக்கிறாரு. அப்போ அவன் ஜெபம் பண்ணும்போது கூட அங்கே எந்த மனுஷன் இருந்தான்னு தெரியல. ஒரு ப்ரேயர் பார்ட்னரை நம்ம சம்பாதிக்கணும், ஒரு ஜெப நண்பரை நம்ம சம்பாதிக்கணும். நமக்காக ஜெபம் பண்ண, நம்ம சேர்ந்து ஜெபிக்க, ஆலயத்தில் வந்து ஜெபிக்க, நம்ம ஒரு ஜெப நேரத்தை, ஒரு ஜெப நாள், இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு சர்ச்சில் போய் எனக்கு நான் ஜெபம் பண்ணுற ஒரு மனசு இருக்குதா? நமக்கு கர்த்தர் ஆலயத்தை நமக்கு அதுக்கு தானே கொடுத்தாரு. அல்லேலூயா, தோத்திரம். ஆலயத்தில் வந்தால் நல்ல முழு பலத்தோடு நல்ல சத்தமாக ஜெபம் பண்ணணும். ஆலயத்து ஜெபம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறது அமைதி ஜெபம் கிடையாது. அல்லேலூயா, ஆலயத்து ஜெபம் நல்ல தோத்திரம். ஆண்டவரை எவ்வளவு பாடி துதித்து நல்லா மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்தணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஸ்தோத்திரம் வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். ஒரு விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம கொஞ்சம் நேரம் சின்ன ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஜெபம் நல்லது தான், அதை இன்னும் கொஞ்சம் போராடணும். உட்காந்துட்டேன் எழுந்திருக்கக்கூடாது. நான்லாம் அப்படிப்பட்ட ஆள். இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருக்குது. சில நேரங்களில் என்னென்னாக்கா ஸ்தோத்திரம், பிள்ளைங்க சின்னவங்களாம் இருக்கிறாங்கன்றதுனால சில கடினங்கள் இருக்குது, சில சூழ்நிலை இருக்குது.
அது மத்தியில் நடந்துக்கினே சோத்திரம். ஆமே. வேலை செய்துக்கினே சோத்திரம், வண்டி ஓட்டிக்கினே சோத்திரம். ஆமே. சோத்திரம் விட்டுற முடியாது. அன்றைக்கி முழுசாக உக்காந்துட்டோம். இப்போ என்னன்னாக்கா ஸ்தோத்திரம், ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும்போது ஸ்தோத்திரம், நின்றுக்கணும், நடந்துக்கணும், உழைச்சிக்கணும், தோத்திரம், உட்காந்துக்கணும், ஓட்டிக்கணும், சோத்திரம், பிரயாணம் பண்ணிக்கணும், சோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அதை தொடர்ச்சியை விட்டுடக்கூடாது, போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மனம் இறங்கணும், அந்த கிருபை கிடைக்கணும். நம்ம கொஞ்ச நேரம் அப்படி முட்டி போட்டு சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்கிற நேரம் மட்டும்தான் ஜப நேரம்னு நினைக்கக்கூடாது. ஆமாம். சோத்திரம், நம்ம அந்த தேவ பிரசனம் நம்மளை சூழ்ந்து இருந்தாலே எல்லா நேரமும் ஜப நேரம்தான். அந்த தேவ மகிமை நம்ம அனுபவித்து கொண்டே இருந்தாலே, உணர்ந்து கொண்டே இருந்தாலே, ஸ்தோத்திரம் நம்ம உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருந்தாலே, அது எங்கே இருந்தாலும் அது ஸ்தோத்திரம் ஜப நேரம் தான், அது ஜப அறத்தான். அல்லேலூயா. ஆமென். அவன் விண்ணப்பத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு விண்ணப்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, விண்ணப்பத்தில் ஒரு மகிமை இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு வேணும்ப்பா. மனுஷங்கிட்ட நம்ம புலம்புறதை விட, உலகத்துக்கிட்ட புலம்புறதை விட, இன்னொருத்தவங்கிட்ட உட்காந்து நம்ம நேரத்தை செலவழிப்பதை விட, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நம்ம போராட்டம் எடுத்து பார்ப்போம், கண்ணீரை சிந்தி பார்ப்போம். கர்த்தர் அந்த விண்ணப்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அவரை மாதிரி பதில் கொடுக்க வேறு ஒருவரால் முடியாது, அவரை மாதிரி புரிந்து கொள்ள ஒருவரால் முடியாது, அவரை மாதிரி ஆற்றி தேற்ற அரவணைக்க, அவரை மாதிரி வழியை திறக்க, வாசலை திறக்க, நன்மையை கொடுக்க ஒருத்தரால் முடியாது. அவன் விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். விண்ணப்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், நம்ம ஆசீர்வாதங்கள் விண்ணப்பத்தில் இருக்குது. கொஞ்சம் ஜபத்தோடு, சின்ன ஜபத்தோடு அல்ல. ஸ்தோத்திரம். அதுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார், அதையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனால் கொஞ்சம் விண்ணப்பம் கொஞ்சம் போராடி போனோன்னு சொன்னால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். அது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 35:3 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அழகாய் அந்த வசனங்களை பார்க்கும்போது அவ்வளோ மகிமையாக இருக்கிறது. 35:3, நாம் எழுந்து பெத்தோலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு விண்ணப்பத்திற்கு பர்மிஷன் கொடுக்கிறார். ஆமென். உத்தரவு, ஆர்டர். ஆமென். அதிகாரப்பூர்வமான ஆர்டர். அல்லேலூயா. பதில். எப்பேற்பட்ட பதில்? ஸ்தோத்திரம். அதிகாரமான ஒரு பதில். என் விண்ணப்பத்துக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்து. ஆமென். நம்ம என்னத்துக்கு விண்ணப்பம் பண்ணுறோம், அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் அதிகாரமான பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படின்னு ஸ்தோத்திரம். அவன் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். யாக்கோபு அழகா மனைவியை கூப்பிட்டு, பிள்ளைகளை கூப்பிட்டு, வேலைக்காரனை கூப்பிட்டு, வேலைக்காரியை கூப்பிட்டு அவன் சொல்கிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு. ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு உறுதி. ஆமென். ஒரு நிச்சயம் எங்கே இருக்கிறது, ஒரு உறுதி எங்கே இருக்கிறது? ஒரு காரியத்தில் தடுமாற்றம் இல்லாமல், நாம் பிசகல் இல்லாமல், ஸ்தோத்திரம், நம்ம அசைவு இல்லாமல், நாணலை போல் அசையாமல், நம்ம நேர்த்தியாக அழகாக சிறப்பாக, ஸ்தோத்திரம், ஒரு கான்ஃபிடண்ட்டாக, ஸ்தோத்திரம், ஒரு கன்ஃபார்மாக, ஸ்தோத்திரம், சரியா சரிவர, ஒரு நீதியாக, நிதர்சனமாக, நியாயமாக, ஸ்தோத்திரம், ஏகமனமாக, ஒரு தெல்லம் தெளிவோடு, ஒரு நல்ல ஸ்தோத்திரம் புரிதலோடு, ஸ்தோத்திரம், நம்ம ஒரு காரியத்தை எப்போ செய்ய முடியும்னா சரியாக நம்ம விண்ணப்பம் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு சரியான ஒரு வழிகாட்டியா, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு போதித்து நான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன தேவன் சரியாக நம்ம நடத்துவார். ஆமென். அப்படிதான் இங்கே யாக்கோபு விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அவன் விண்ணப்பத்துக்கு அருளி செய்தான். அல்லேலூயா. விண்ணப்பத்துக்கு சரியான வழி நடத்துதல் உண்டு, சரியான பதில் உண்டு. ஆமென். சரியான ஆன்சர் உண்டு. பல கேள்விகள் கிடக்கலாம். ஸ்தோத்திரம். யாக்கோபு விண்ணப்பம் பண்ணாலும் திரும்பி போனால் ஏற்கனவே அண்ணன் ஏசா எப்படி இருக்கிறாரு, நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு. நீ என்னைக்காகிலும் ஒரு நாளைக்கு என் கையில் மாட்ட தான் போகிற, வரதான் போகிற, நான் உன்னை கொல்ல தான் போகிறேன், நீ
சாக தான் போற, என்னுடைய பட்டயத்துக்கு தான் நீ இரையாக போற. வாடா மவனை, என்னைக்கா இருந்தாலும் உனக்கு என் கையில் தான் சாவு. தோத்துறோம். எப்பவுமே பட்டயத்தை அறைக்குள்ளே பையில் வச்சுக்கின்னு பாதுகாப்பாக சுற்றிட்டு இருக்கிறார். வாடா என் உடன்பிறப்பே, என் சகோதரனே, என் யாக்கோபே, எத்தனை ஏமாத்தினவனே, கல்லனே, உன்னை கொல்ல தாண்டா போகிறேன். வாடா, என்னைக்கு உன்னை பார்க்குறப்ப போட்டுறேன்டா உன்னை அப்படின்னு சுற்றிங்கிறார். இப்படி இருக்கிறது யாக்கோபுக்கு தெரியும், அண்ணன் இப்படி சுற்றிங்கிறானே அப்படின்னு. தோத்துறோம். ஆனால் இதை தெரிஞ்சாலும் விண்ணப்பம் பண்ணின பிறகு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார். கோ, ஆமே, எழுந்து போ பெத்தேலுக்கு. ஆமே, அது ஒரு பெரிய செய்தி. பெத்தேல் என்பது ஒரு பெரிய செய்தி. அது வருகிற நாட்களிலே சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு இங்கே பதிலை கொடுக்கிறார். அவ்வளோ பெரிய ஆபத்துக்கு இது. இப்போ நான் உங்களுக்கு சிரிப்பாக சொல்லிட்டேன். இவ்வளோ பெரிய ஆபத்து அங்கே இருக்குது, இவ்வளோ பெரிய கொடிய நெருக்கம் இருக்குது, போனால் உயிருக்கு ஆபத்து. ஸ்தோத்திரம். அண்ணன் பட்டயத்தோடு ஏசா சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். தம்பியை கண்ட இடத்துல வெட்டிடுவேன், கண்ட துண்டமா அப்படின்னு வெறித்தனமாக இருக்கிறான். என் ஆஸ்தியை எல்லாம், சொத்தை எல்லாம் ஒரே ஒரு பசிக்கு வந்து பயிற்றங்குவை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு வாங்கிட்டு போயிட்டானே, எழுதி வாங்கிட்டு போயிட்டானே, திருட்டு பைய வரட்டாவன். ஒரு அண்ணனு கூட தெரியாமல், அவனுக்கு ஒரு அண்ணனு கூட ஒரு பாசம் இல்லாமல், அன்பு இல்லாமல் அநியாயமாக வாங்கி போயிட்டானே, வரட்டும் குத்தரம்பர் ஒரே குத்து அப்படின்னு இருக்கிறான். இப்போ ஸ்தோத்திரம். ஏசா யாக்கோபு மேலே, தம்பி மேலே அவ்வளோ கோபமாக இருக்கிறான். ஆனால் இப்போ யாக்கோபு ஜெபம் பண்ணுறாரு, விண்ணப்பம் பண்ணுறாரு, ஆண்டவர் எழுந்து போப்பான்றாரு. ஸ்தோத்திரம். எந்த இடத்துக்கு போன்றாரு? போனால் கொல்ற இடமாக்குது, அங்கே போன்றாரு. ஸ்தோத்திரம். போனால் உயிர் போவோம், உயிர் போகிற இடத்துக்கு போன்றாரு. போனால் செத்து போவோம், செத்து போகிற இடத்துக்கு போன்றாரு. போனால் ஜீவன் போயிடும். தூரம் இருந்தால் தப்பிச்சுக்கலாம், ஆனால் அங்கே ஆண்டவர் போன்றாரு. ஆமே. சில நேரங்களில் நம்ம விண்ணப்பம் பண்ணால் அவ்வளவு பெரிய காரியத்திலையும் கர்த்தர் பெரிய மாறுதலை கொடுப்பார். ஆமே. சோத்திரம். பட்டயம் எதிர்க்க நிற்குது, அந்த பட்டயத்தை கூட கர்த்தர் மடங்க வைக்கிறார். அந்த பட்டயத்தை தூக்குன கையை கூட கர்த்தர் வெட்டுவேன்னு தூக்குன கையை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க வைக்கிறான். அவன் போன உடனே ஏசா யாக்கோபை பார்த்து அதான் செய்கிறான். ஸ்தோத்திரம். அப்பா வாப்பா, ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிற நீ? எப்படி இருக்கிற? உன் மனைவி பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? உன் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எப்படி இருக்கிறது? உன் வேலைக்காரி எப்படி இருக்கிறாங்க? உன் ஒட்டகமும் மிருகங்களும் எப்படி இருக்கிறது? ஒன்றுத்தியா விசாரிச்சான்? எல்லாத்தையும் விசாரித்து எல்லாத்துக்கும் சோத்திரம். அவன் சோத்திரம் கட்டி அணைத்து தாவி சோத்திரம் முத்தமிட்டு அணைக்கிறான். ஒரு விண்ணப்பத்தில் பதில் இருக்கிறது. ஆமே. எதிரியே ஸ்தோத்திரம் அன்பாகிற அளவுக்கு பதில் இருக்கிறது. ஒரு விரோதியே சாதகமாகிற அளவுக்கு ஒரு விண்ணப்பத்தில் பதில் இருக்கிறது. ஒரு பாதகமே சாதகமாகிற அளவுக்கு பதில் இருக்கிறது ஒரு விண்ணப்பத்தில். ஸ்தோத்திரம். எதிரான காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியான பதில் அந்த விண்ணப்பத்தில் இருக்கிறது. கர்த்தர் இந்த பதிலை யாக்கோபின் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் மறு உத்தரவை தந்தார். ஒரு விண்ணப்பத்தில் எப்பேற்பட்ட பாதிப்போ, எப்பேற்பட்ட அழிவோ, எப்பேற்பட்ட சேதமோ, எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் ஜீவன் போகிற அளவுக்கு வந்தால் கர்த்தர் பாதுகாத்து பிழைக்க வைப்பார். ஆமென். விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:27 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம். ஸ்தோத்திரம். ஒரு விண்ணப்பத்தில் இவ்வளவு மகிமை அடங்கி இருக்கிறது. 2 சாமுவேல் நாம் திருப்பிக் கொள்ளலாம். 7ஆம் அதிகாரத்தை எடுத்து 27வது வசனத்தை வாசிப்போம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. அல்லேலூயா.
விண்ணப்பத்தில் என்ன இருக்குது? மன தைரியம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா, 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 சொன்னீங்களப்பா. விண்ணப்பத்தில் என்ன இருக்குது? மனதைரியம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எத்தனை பேர் கையில் இப்போ வாக்கு தத்துவத்தை வச்சிருக்கிறோன்னு தெரியல. இது எத்தனை பேர் எடுக்கிறோன்னு தெரியல, எத்தனை பேர் சொல்கிறோன்னு தெரியல. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்னீங்களப்பா, 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 சொன்னீங்களப்பா. ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷமும் சொன்னீங்க, ஸ்தோத்திரம். போன வருஷமும் சொன்னீங்க, சொன்னீங்களப்பா, சொன்னீங்களப்பா. நீங்கள் சொன்னது உண்மை, சொன்னது உண்மை. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். சொன்னீங்களே, சொன்னீங்களே, சொன்னீங்களே. நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க. தாங்க, தாங்க, தாங்க. என்னைக்கு சொல்லிங்கிறாரு, என்னைக்கு சொல்லிங்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லி வாக்கு பண்ணி பல நாள் ஆகிவிட்டது. பல நாள் ஆனாலும் நீர் எனக்கு சொன்னதை செய்யுங்க ஆண்டவரே. என் விண்ணப்பத்தை நான் விட மாட்டேன். மன தைரியத்தோடு நான் செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா. விண்ணப்பம் நம்ம பண்ணுற ஆளாக இருந்தா ஸ்தோத்திரம். ஆண்டவர் கையில் அடிக்கடி அவர் சொன்ன காரியத்தை தாவீதா மாறி, ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் சொன்னதை எனக்கு ஸ்தோத்திரம் செய்யும்படி நான் விண்ணப்பம் பண்ணும்படி எனக்கு மனதைரியம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு நாம் ஆண்டவர் சொன்ன காரியத்தை மறுபடியும் மறுபடியும் விண்ணப்பம் பண்ணும்படி, ஆண்டவரிடத்தில் கேட்கும்படி நம்ம விண்ணப்பம் நம்ம பண்ணி கொண்டே இருந்தால் நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை பெருகிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள ஒரு பெரிய ஸ்தோத்திர உறுதி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சொன்னதை செய்வீங்க ஆண்டவரே. விண்ணப்பம் பண்ற ஆளுக்குள்ள மன தைரியம் குறையவே குறையாது. ஸ்தோத்திரம். அவிசுவாசம் வரவே வராது. ஆமென். ஸ்தோத்திரம். விண்ணப்பம் பண்ற ஆளுகிட்ட ஸ்தோத்திரம் தேவையற்ற நம்பிக்கை இழப்பு வராது. ஸ்தோத்திரம். தேவையற்ற ஸ்தோத்திரம் அவநம்பிக்கை பெருகாது. ஸ்தோத்திரம். விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தா கர்த்தர் சொன்ன காரியத்தை முறையிட்டு 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 நீங்க தரித்திரப்பட்டு இருக்கும்போது ஒன்று ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அந்த சொன்னதை திரும்ப 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 நீங்க ஸ்தோத்திரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தா ஒரு தைரியம் வரும். கர்த்தர் என்னை நிச்சயம் ஒரு நாளைக்கு ஆசீர்வதிப்பார். நான் உயருவேன், நான் உயருவேன். ஒரு வேலையை துவங்கும் போது ஒன்றும் இல்லாத கால் வைத்து கையை வைத்து துவங்கி இருந்தா ஸ்தோத்திரம் இந்த வேலையை கர்த்தர் எனக்கு சொன்னார், இதை செய்து முடிப்பேன்னு. அதை கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பாரு. ஆமென். இப்போ நான் கூட சொல்லும் போது சொன்ன பத்தியா தோத்திரம். கர்த்தர் சொன்னது இந்த இல்லைனாலும் அடுத்த திட்டம் இருக்குது, செய்து முடிப்பார். முடிக்க மாட்டார் இல்ல, சோர்ந்து போக மாட்டார், சோராது கர்த்தர் சொன்னது நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் பிரச்சனையை சந்திக்கிற இடத்துல இந்த பிரச்சனையோடு நான் இருக்க மாட்டேன், இந்த பிரச்சனையோடு நான் வாழ மாட்டேன். கர்த்தர் எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து வாழ வைப்பார். நம்ம விண்ணப்பம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். மன தைரியத்தை ஒரு இடத்துலையும் விடவே கூடாது, ஒரு சூழ்நிலையிலும் விட்டு விடவே கூடாது. ஆமென். மன தைரியத்தை நாம ஸ்தோத்திரம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம விண்ணப்பம் பண்ண 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 நமக்கு ஸ்தோத்திரம் மன தைரியம் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. காசு பணத்தை குறித்து நமக்கு ஸ்தோத்திரம் பயம் வராது. கடனை குறித்து கவலை வராது. நமக்கு ஸ்தோத்திரம் வியாதியை குறித்து கவலை பெருகாது. இல்லாததை குறித்து பெருகாது. நடக்காததை குறித்து பெருகாது. கிடைக்காததை குறித்து நமக்கு கவலையோ பாரங்களோ பெருகாது. மனுஷனை குறித்து நமக்கு பாரங்கள் பெருகாது. ஸ்தோத்திரம் மற்றவங்களை பார்த்து நமக்கு ஸ்தோத்திர பாரங்கள் பெருகாது, கவலைகள் பெருகாது. விண்ணப்பம் பண்ண 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 மன தைரியம் நமக்குள்ள பெருகினே இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் எதிர்க்கு அப்படியே கோலியாத்தே வந்தாலும் அப்படியே அடித்து வீழ்த்தலாமான்கிறதான ஒரு தைரியம் நமக்குள்ள பெருகும். மன தைரியம், கான்ஃபிடென்ட், ஒரு உறுதி, அசைக்கப்படாதது, பிடுங்கப்படாதது அளவுக்கு பெருகி கொண்டே இருக்கும். விண்ணப்பம் பண்ணுகிறவருக்கு மன தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆமென். வேணா விண்ணப்பம் பண்ணுற ஆள், ஜெபம் பண்ணுற ஆளை பார்த்தாலே தெரியும். உறுதி, நிச்சயத்து பேசுவாங்க, நிச்சயத்து சொல்லுவாங்க. ஆமாம். நம்ம விண்ணப்பம் பண்ணா ஐயோ பாஸ்டர் இப்படி வந்துடுச்சா, ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களா, ஐயோ 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 ஐயோ. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் மனதைரியத்தை கொடுப்பார்.
விண்ணப்பம் பெருகும் போது அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை சற்று திருப்பி கொள்ளவும் சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமம் ரொம்ப அழகான வசனங்கள். ஆமென். 2 நாளாகமத்தை நாம் திருப்பி கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் 39, 6:39 அழகாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். விண்ணப்பத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எதை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் மன்னிப்பை வைத்திருக்கிறார். மன்னிப்பை உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும், அங்கதான் சற்று புரிந்து கொள்ளணும். விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும், ஜெபம் என்பது பண்ணிட்டு போயிடுறது. ஆமாம், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, அது ஜெபம். ஆமாம், சிறு வித்தியாசம். விண்ணப்பம் என்பது அப்படி இல்லை, பகல் முழுக்க விண்ணப்பம் பண்ணாங்க. விண்ணப்பத்தில் அழுக, வியாகுலம், வேதனை, இருதயத்தை ஊற்றி. அண்ணாலை குறித்து வசனம் சொல்லுகிறது, நிறைய வசனம் இது சொல்லலாம். அவள் ஜெபம் பண்ணினாள்னு சொல்லலை, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே, அப்போ இதிலிருந்து நம்ம ஒன்று கற்றுக்கணும். விண்ணப்பம்னா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம டைம் இன்க்ரீஸ் ஆகணும். ஆமென். விழுந்து கிடக்கிறது இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆகணும். இதே வார்த்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார். நீ இவ்வளவு நேரம் வந்து இங்கே விழுந்து கிடக்கிறது என்ன? அவன் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் தேவ சமூகத்தில் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தான். ஆமே. அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, போப்பா, ஒருத்தன் ஆகான் தவறு செய்துட்டான். காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்கிறான்? விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவர் ஏன் கொஞ்ச நேரத்தில் சொல்லியிருக்கக்கூடாது? எப்பா, உங்கள் தான்ப்பா தப்பு பண்ணிட்டான், போப்பா. அப்போ அந்த ஆகான்னு தான் நான் சொன்னதை மீறி வந்து தப்பு பண்ணிட்டான். அதனால தான் நீங்கள் வந்து 36 பேர் வெட்டுண்டு செத்தீங்க, தோற்று போனீங்க யுத்தத்தில், எழுந்து போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, காலையிலேயே சொல்லியிருக்கலாம், இல்லை மத்தியானம் சொல்லியிருக்கலாம், இல்லை 1 மணிக்காக சொல்லியிருக்கலாம். காலையில் இருந்து சாயங்காலம் மட்டும் விழுந்து விண்ணப்பம் பண்ணுறான் யோசுவா. ஆண்டவர் சாயங்காலம் தான் பதில் சொல்கிறார். சொல்ல வேண்டியது ஒன்று தான், இவன் தாம்மா திருடன்னு சொல்லணும். இதை சொல்கிறதுக்கு ஆண்டவருக்கு வந்து என்னன்னாக்கா தோத்திரம் சாயங்காலம் வரைக்கும் விண்ணப்பம் பண்ண வைக்கிறார். ஆமாம். அப்போ நம்ம ஒரு விண்ணப்பம் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் நிறைய நம்ம அப்படியே முட்டி போட்டு நிற்போம். ஆமாம், அந்த ஆதி நிலைக்கு நம்ம திரும்புவோம். அதனால் ஆரம்ப நேரங்களில் சோத்திரம் ஒரு 6:30க்கு முழங்கால் போட்டு நின்னோன்னா இரவு 10-10:30 ஆகும். சில நேரத்தில் அந்த முழங்கால் விட்டு நீ கீழே உட்காரத்துக்கே சோத்திரம் நேரம் போகிறது தெரியாது. ஆனால் நேரம் ஆகிட்டுருக்கும். அப்போல்லாம் அந்த இரவு நேரங்களில் கூடி ஜெபம் பண்ணுவோம். இரவு நேரங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணால் 10 மணிக்கு 10:30 மணிக்கு முழங்கால் போட்டால் ஸ்தோத்திரம் 12:30 1 மணி வரைக்கும் அப்படியே முழங்கால 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே சலிக்காமல் நிற்போம். ஆமே. ஸ்தோத்திரம். வர மாதத்தில் தான் ஒரு நாளைக்கு முழங்கால் ஜெபம்னு வைக்கணும். நம்ம ஆட்கள்லாம் முழங்கால் போடுறதுக்கு நம்ம அவ்வளவு சங்கடப்படுறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முழங்கால் போடுறது அவ்வளவு ஸ்தோத்திரம். அப்படியே சில நேரங்களில் சில இந்த அமாவாசை பௌர்ணமி நேர ஜபங்கள்லாம் முழு ஜபமே முழங்காலியே தான் நிற்கணும். ஸ்தோத்திரம். அப்படி நின்று இருக்கிறோம். ஸ்தோத்திரம். முழங்காலே நிற்கிறோம். சும்மா கொஞ்ச நேரம் நிற்கிறது இல்லை. ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஜபங்கள்லாம் ஆரம்ப ஜபத்துலேருந்து முடிக்கிற ஜபம் வரைக்கும் முழங்காலே நின்றுருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படிலாம் வந்து ஸ்தோத்திரம் நம்ம இன்னும் பழகணும். நம்ம முழங்கால் ஜபம் இருக்குது, முழங்கால் யுத்த ஜபம் இருக்குது. கீழே உட்காரக்கூடாது. கீழே உட்காடுறீங்கன்னா ஜபத்துக்கு வரக்கூடாது. அப்படி தான் அந்த நாட்கள் ஜபம் நடத்தினாங்க. கீழே உட்காந்துருவீங்கன்னா ஜபத்துக்கு வராதிங்க. முழங்கால நிற்கணும். 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் முழங்கால நிற்கணும். முழங்கால நிற்பீங்கன்னா 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் முழங்கால நிற்கணும். அப்படின்னா தான் பிள்ளைகளானாலும் சரி, புருஷரானாலும் சரி, சரியான ஜபத்துக்கு வர சொல்லுவாங்க. இல்லைன்னா வரக்கூடாது.
அப்படிலாம் வைராக்கியமாக நடத்தினாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கி நமக்கு இதெல்லாம் ஸ்தோத்திரம், நம்ம இன்னும் அதெல்லாம் பழகாததுனால நமக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியுது. ஆமாம், ஸ்தோத்திரம். நமக்கு சாதாரணமாக தெரியுது. இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிற ஆராதனைலாம் நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் ரொம்ப சொகுசான ஒரு ஆராதனை. அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் நின்று ஆராதிப்பேன்னு பட்டுன்னு உட்காந்துக்கிறோம். நம்ம வர்றதே லேட்டு, அதில் வேறு உட்காந்துக்கிறோம். ஏன்னா காலையில் எழுந்து பொதுவாக ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேலைகளை வச்சுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை எழுந்து ரொம்ப வேலைகளை வச்சுக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எழுந்தோமா ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு போகிறதுக்கு என்ன ஆயத்தம் செய்யணுமோ அதை மட்டும் செய்துட்டு வந்துடணும். அப்போ தான் இங்கே ஆராதனையும் சீக்கிரம் முடியும். அவர் லேட்டாக முடிப்பா, நான் லேட்டாக போகிறேன், அதனால தான் லேட்டாகவே முடியுது. ஆமே, ஸ்தோத்திரம். அப்போனா நம்ம எதை பார்த்து போகிறோம் ஆராதனைக்கு? கடிகாரத்தை பார்த்து போகிறோம். இன்னும் அந்த விஷயத்தில் நம்ம மனம் திரும்பணும். ஆமாம், ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்கிறேன்? ஸ்தோத்திரம். என் நேரத்துக்கு நான் போகிறேன், ஆராதனை நேரம் இதானே, அந்த நேரத்துக்கு போனால் அந்த நேரத்துக்கு ஆராதனை முடியும். அல்லேலூயா. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை கொடுக்கணும், கிருபை கொடுக்கணும், கிருபை கொடுக்கணும், கிருபை கொடுக்கணும். அப்போ எதுக்கு சொல்ல வந்த வசனத்தை நம்ம கவனிக்கிறோம். அந்த ஜபம் என்பதற்கும் விண்ணப்பம் என்பதற்கும் சொல்ல வந்த அடையாளம் அது. நம்ம புரிந்து கொள்ளுவோம். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அவர் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளோ, மன்னித்தருளோ. சாலமோன் ஜெபம் பண்றாரு. புதுசாக ஆலயத்தை கட்டி முதல் ஜெபம் அதுதான். ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஜெபம், பிரதிஷ்ட ஜெபம். அதில் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் ஒருவன் விண்ணப்பம் பண்ணினால் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய அக்கிரமம், பாவம், மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்தருளும். ஆமே. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் விண்ணப்பம் தேவை. ஆமே, விண்ணப்பம் தேவை, விண்ணப்பம் தேவை. அப்போ விண்ணப்பத்தில் என்ன அடங்கி இருக்கிறது? மன்னிப்பு அடங்கி இருக்கிறது. கர்த்தர் மன்னிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால், விண்ணப்பம் பண்ணினால் ஸ்தோத்திரம், கர்த்தர் மன்னிப்பார், கர்த்தர் மன்னிப்பார். இன்னைக்கு கர்த்தர் கையில் ஒப்பரவாகிறதுக்கு இன்னைக்கு ஜனங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆண்டவர் கையில் ஒப்பரவாகிறதுக்கு ரொம்ப ஜனங்க சங்கடப்படுறாங்க. ஒரு காரியத்தை சுத்திகரிப்பு பண்ணி ஒரு ஜப குறிப்பை சொன்னால், சுத்திகரிப்புக்காக ஒரு ஜபத்தை நடத்தினா ஸ்தோத்திரம், ஜனங்களுடைய சிந்தனைகள் மாறி போகிறது. இவரை சொல்கிறாரா, அவரை சொல்கிறாரா, அவங்கள சொல்கிறாரா, இவங்கள சொல்கிறாரா, இல்லை எங்களை குத்தி காட்டுறாரா? ஐயோ, இது ஆலயத்தினுடைய ஒரு விதமான விண்ணப்பம். ஆமே, அது பாவம் மன்னிக்கப்பட வேண்டிய விண்ணப்பம். அது என்னுடைய பாவமோ உங்களுடைய பாவமோ இன்னொருத்தருடைய பாவமோ அது சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒரு விண்ணப்பம். இவரை சொல்றாரா, அவரை சொல்றாரா, அவங்கள சொல்றாரா, இவங்கள சொல்றாரா, இல்லை என்னதான் சொல்றாரா என்பதுக்காக அல்ல. அப்படியே எடுத்தாலும் அது ஆவியானவர் உணர்த்தினா, அது நம்மிடத்தில் இருந்தா அந்த காரியத்தை நம்மை விட்டு அகற்றி சுத்திகரிப்படைய வேண்டும், மன்னிப்பை பெற வேண்டும். அப்படிப்பட்ட விண்ணப்பத்தில் மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. இந்த ஆலயத்தினுடைய விண்ணப்பத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மன்னிப்பு உண்டு. ஆமே. அப்போ ஆலயத்தில் போகிற ஒரு ஆளுக்கு உண்மையாகவே ஒரு குற்ற உணர்வும் தெய்வ பயமும். நீங்கள் நல்லா பாருங்கள், 10 நாள் வெளியில் பாவம் செஞ்சுருந்தாலும் ஒரு நாள் சபைக்குள்ளே போனால் தன்னறியாத ஒரு உணர்வு வரும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அவன் 1 மாதம் அங்கே தவறு செய்கிற ஆளாக இருந்தால் கூட வீட்டை ஏமாத்திடலாம், அப்பாவை ஏமாற்றலாம், அம்மாவை ஏமாற்றலாம், கணவரை ஏமாற்றலாம், மனைவி ஏமாற்றலாம், பிள்ளை ஏமாற்றலாம், எப்படியோ அவனை ஏமாற்றிடலாம். ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாரு, உண்மையாகவே ஒரு குற்ற உணர்வு வரும், ஒரு குற்ற மனசாட்சி வரும். ஸ்தோத்திரம். அந்த ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகு பார்த்தா அவனுக்குள்ளே ஸ்தோத்திரம், ஐயோ ஆண்டவரே, அவன் இவ்வளோ நாள் பண்ண தப்பு துணிகரமாக தான் பண்ணிட்டு இருக்கிறான், தெரியாமல் பண்ணல, தெரிஞ்சே தான் பண்ணுவான். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்போது இவ்வளோ நாள் அவ்வளோ துணிகரமாக பண்ண தப்பு தான். ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது, ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்கப்பா. எப்படி அந்த மனசு வருது, எப்படி அந்த வார்த்தை வருது? ஆலயம். ஆமே. இந்த ஆலயத்தில் பண்ணுகிற விண்ணப்பத்தில் ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. மன்னிப்பை கர்த்தர் தருவார், மன்னிப்பை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமே. அப்போ ஆலயத்தினுடைய விண்ணப்பத்தில், இந்த விண்ணப்பத்தில் மன்னிப்பு இருக்கிறது. இந்த ஆலயத்தில் ஒருத்தவங்க விண்ணப்பம் பண்ண அவங்கள மன்னியும் ஆண்டவரே,
நான் தவறு செஞ்சுட்டேன்னு கேட்டேன், மன்னிங்கப்பா. நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன்னு சொன்னேன், அவங்கள மன்னிங்கப்பா. அப்படி விண்ணப்பத்தில் மன்னிப்பு இருக்கிறது. ஆமே. கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக, கிருபையை தருவாராக. நம்ம ஸ்தோத்திரம் விண்ணப்பத்தை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. விண்ணப்பத்தை நம்ம எதுவும் சும்மா ஸ்தோத்திரம் லகுவாக எண்ணிவிடக்கூடாது. ஒரு விண்ணப்பத்தில் நமக்கு ஒரு மன்னிப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 19:22 வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஏசாயா 19 அதிகாரம் 22 வசனம் நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு வசனம். 19:22 ஸ்தோத்திரம். 19:22 ஏசாயா, கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு விண்ணப்பத்தில் என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது. விண்ணப்பத்தில் என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் எங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புங்க, எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய ஜெப வீரர்கள் இருக்கிறாங்க, ஜெப குழுக்கள் இருக்கிறாங்க, ஜெப ஊழியம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நிறைய பேரை சொல்லி சொல்லி வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். விண்ணப்பம் பண்ணால் அநேகருக்கு வியாதி சுகமடையும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமாம். ஆண்டவர் வியாதியஸ்தனுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நீ ஜெபம் பண்ணுன்னு தான் சொல்லிக்கிறாரு. யாக்கோபு நிருபத்தில் கடைசி அதிகாரத்தில். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டால் ஜெபம் பண்ணு. ஜெபத்தினால சுகம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், விண்ணப்பத்தினால் அவர்களை குணமாக்குவேன். ஆமென். ஒரு விண்ணப்பம், ஒரு விண்ணப்பம், ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம். ஸ்தோத்திரம். யோபு குறித்து அதான் வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணின போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டான். அல்லேலூயா. ஒரு விண்ணப்பத்தில் சுகம் இருக்குது. உட்காருவோம், வியாதியஸ்தர்களுக்காக பரிந்து பேசுவோம், இரவு முழுக்க பகல் முழுக்க. ஆமென். ஒரு 24 மணி நேரம், ஒரு 3 நாள் உபவாசம், ஒரு 5 நாள் உபவாசம். ஸ்தோத்திரம். இருப்போம், போராடுவோம், அதை கண்டினியூ ஆக்குவோம், தொடருவோம், நிறுத்தி விடாம. ஆமென். விண்ணப்பத்தை அதிகமாக்குவோம். கொஞ்ச நேரம் ஜபம், ஒரு பாட்டு 2 பாட்டு ஜபம், ஒரு சங்கீதம், ஒரு அதிகாரம், இதோடு அல்ல. விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஏக்கம், தாகம், அந்த கற்றுக்கொள்ளுதல், விண்ணப்பத்தில் அதிகமாக்குகிற ஒரு திறன், ஒரு பலன் நமக்குள்ள வர வேண்டும். நம்ம முழங்காலுக்கு வர வேண்டும். ஆமென். நம்ம தொண்டைக்கு, நம்ம இருதயத்துக்கு, நம்ம வாய்க்கு, உதட்டுக்கு, நாவுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளை அறியாமல் உட்கார்ந்துடணும். ஆமென். மணிக்கணக்கா விண்ணப்பம் பண்ண உட்கார்ந்துடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பல நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும். விண்ணப்பம் பெருக 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 சுகம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். எசேக்கியா குறித்து மேலே இருக்கிற 3வது வசனம் சொல்லுது, 4வது வசனம் சொல்லுது, அவன் சுவர் புறமாய் திரும்பி தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். அப்போ விண்ணப்பத்தில் என்ன இருக்கிறது? சுகம், ஆரோக்கியம். அப்போ ஒரு ஆளுக்கு நம்ம வியாதியஸ்தனுக்கு விண்ணப்பம் பண்ணினாலும் விடுதலை வந்துடும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தினாலேயே விடுதலை உண்டு, விண்ணப்பத்தினாலேயே அற்புதம் உண்டு, விண்ணப்பத்தினாலேயே அதிசயம் உண்டு. ஆமென். விண்ணப்பத்தினாலேயே ஸ்தோத்திரம் உறுப்புகள் செயல்படும். விண்ணப்பத்தினாலேயே செயல்படாத காரியங்கள் சரீரத்தில் செயல்படும். ஆமென். பலவீனப்பட்ட அங்கங்கள் நல்ல ஸ்தோத்திரம் செயல்படும். அல்லேலூயா. விண்ணப்பத்தினாலேயே பெரிய ஒரு மாறுதலும், பெரிய ஒரு சுகமும், விடுதலையும் கர்த்தர் தருவார். அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. குறுக்கி சுருக்கி கொஞ்சம் நேரம் நம்ம சின்ன ஜபத்தை பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு நீலி கண்ணீர் வச்சுட்டு நம்ம ஸ்தோத்திரம் போயிடாமல்
ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து விண்ணப்பங்களை கொஞ்சம் நம்ம அதிகமாக நேரத்தை செலவிட்டு எடுக்கும்போது பெரிய பலனை பார்ப்போம், பெரிய பலனை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஜபத்தில் கொஞ்சம் நேரத்தை செலவிடுறவங்களாக இருக்கிறோம். இப்போ ஜபம்ன்ற இடத்த கொஞ்சம் கடந்து நல்லா விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வருவோம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானமோ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமோ நம்ம ஸ்தோத்திரம் அதுதான். நம்ம எல்லாம் ஜபத்தை பண்ணிட்டு இருக்கிறோம், விண்ணப்பன்ற இடத்துக்கு வருவோம். ஆமென். இப்போ என்னாலேயே சொல்லிட முடியும். ஒரு கேள்வி உங்களிடத்தில் வைக்கிறேன். ஜபத்தில் ஒரு காரியம் நீங்கள் பண்ணும்போது அடுத்த இன்னொரு காரியம், அடுத்த இன்னொரு காரியம், அடுத்த இன்னொரு காரியம், ஜபத்தை முடிக்க முடியாமல் அப்படி ஒரு காரியம் உங்கள் உள்ளத்தில் எத்தனை பேருக்கு ஏவுது? கேள்வியை முடிக்கலை. ஒன்று. ரெண்டாவது, எத்தனை பேருடைய ஜபத்தில் உண்மையாகவே உங்களுக்கு வந்து உள்ள உடைந்து கண்ணீர் வருது? கை தூக்குங்க பார்க்கலாம். இது அரியுது. நான் இது ரொம்ப பார்க்க முடியல. ஒரு காரியத்துக்கு ஜபம் பண்ணுறேன்னா அப்படியே அடுத்த காரியத்துக்கு அப்படியே ஜபம் போய்கிட்டே இருக்கும், நம்மளை முடிக்கவே விடாது. இந்த காரியம் அந்த காரியம் அந்த காரியம் அந்த காரியம் அப்படியே அடுக்கு மொழியில் சோத்திர பேச்சு போட்டியில் பேசுகிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது நமக்கு வரணும். நான் அதை தான் அடிக்கடி இந்த உபவாச ஜபங்கள்லாம் சொல்லுவேன். சும்மா வந்துட்டு நம்ம பண்ணிக்கிடக்கூடாது. ஒரு உபவாச ஜபம்னா நமக்குள்ளே உள்ளம் உடையுது. இது வரைக்கும் நான் உபவாச ஜபங்களை ஒரு ஆள் அழுது கூட நான் பார்த்ததில்லை. சிலரெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் சபையில் கண்ணில் கண்ணீர் வந்தே பார்த்தது கிடையாது. எப்பேற்பட்ட பாட்டுலேயும், எப்பேற்பட்ட ஆராதனையிலையும், எப்பேற்பட்ட கர்த்தருடைய வசனத்திலையும், எப்பேற்பட்ட பிரசங்கத்திலையும் ஒரு குறிப்பை சொன்னால் கூட இந்த சபையில் ஒரு குறிப்புக்கு அப்படியே பட்டுன்னு வாயை திறந்து ஜெபிக்கிறது கூட ஒரு ஆள் இல்லை. அப்படின்னு நம்ம பார்த்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கு. ஆமாம். தயவுசெய்து உங்கள் கொஞ்சம் ஜெபன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு 2-3 வருஷம் விசுவாசிகளுடைய அவங்களுடைய திராணி, அவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சியில் நிற்பது, கொஞ்சம் அதை விட்டு விண்ணப்பன்ற இடத்துக்கு வருவோம். சில நேரத்தில் அந்த பாரம் வியாகுலம், நீங்கள் என்ன ஜெபம் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா சில வார்த்தையை சொன்னதையே 4-5 முறை சொல்லி கிடப்பேன். அது உள்ள உடைக்குது. அதே வார்த்தை திரும்ப வரும், அதே வார்த்தை திரும்ப வரும். அது உள்ளே குத்துது, அதே வார்த்தை வரும். நம்மளை என்ன பண்ணுவோம், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அதை ரோட்டில் பைபாஸ் ரோட்டில் வண்டி போகிற மாதிரி போய்கினே இருந்துடும். சில நேரத்துங்களில் சில காரியம் வரும்போது அங்கே நிற்கும். அதுதான் ஆமாம் அந்த விண்ணப்பம். இன்றைக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுற ஆளாக மாறணும். விண்ணப்பம் பண்ணுற ஆளாக மாறணும். விண்ணப்பம் என்பது சும்மா இல்லை. விண்ணப்பம் என்பது நேரங்கள் ரொம்ப எடுக்கும். விண்ணப்பம் என்பதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம், அதில் நிறைய நமக்கு பாரத்தை கொடுக்குற ஆளுக்கு தான் விண்ணப்பம் பண்ண வரும். பாரம் இல்லாத ஆளுக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ண வராது, ஜபம் மட்டும்தான் பண்ண வரும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஜபம் பாரத்தில் வராதா அப்படின்னா, ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு பாரம் வேண்டும். ஸ்தோத்திரம், அதில் கொஞ்சம் முதிர்ச்சி வேண்டும்னா தான் விண்ணப்பம். ஆமென், அல்லேலூயா. பள்ளிக்கூடம் போயிடலாம், பாஸ் பண்ணாங்க. ஸ்தோத்திரம், 135 எடுத்தாலும் பாஸு தான், 40 எடுத்தாலும் பாஸு தான், 100க்கு 100 எடுத்தாலும் பாஸு தான், 90 எடுத்தாலும் பாஸு தான், 50 எடுத்தாலும் பாஸு தான். ஆமாம், 35 எடுத்தாலும் பாஸு தான், 100 எடுத்தாலும் பாஸு தான். அப்போது நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்றது தான் நமக்கு முக்கியம். ஆமாம், நம்ம 35 எடுத்து பாஸ் பண்ணுற ஆளா, 40 எடுத்து பாஸ் பண்ணுறாளா, 50 எடுத்து பாஸ் பண்ணுறாளா, 90 எடுத்து பாஸ் பண்ணுறாளா, இல்லை 100 எடுத்து பாஸ் பண்ணுறாளா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நமக்கு அந்த புரிதலை தரணும். கொஞ்சம் விண்ணப்பத்துக்குள் நம்ம வருவோம்.
நம் தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். நம் தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். நம் தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். விண்ணப்பத்துக்கு முடிவு வராது. விண்ணப்பத்துக்கு நேரம் குறிப்பிட முடியாது. விண்ணப்பத்துக்கு பாரம் பெருகிடும். விண்ணப்பத்திற்கு ஸ்தோத்திரம் பலன். விண்ணப்பத்தில் கலந்தது கண்ணீர். ஆமென். அல்லேலூயா. இது நமக்கு பெருக வேண்டும். ரெண்டாவது ஒரு கேள்வியை கேட்கிறேன். உண்மையாக செய்தால் செய்வோம், இல்லை என்று சொன்னால் நாம் கரம் உயர்த்த வேண்டாம். போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உண்மையா எனக்காக, என் குடும்பத்துக்காக, சபைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? பொய்லாம் சொல்லக்கூடாது. சும்மா நேசித்து இருதயத்தில் அன்போடு சபைக்காக, ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ண தோத்தர். இதெல்லாம் இந்த விண்ணப்ப பாரம் கரம் போடுவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு யோபு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்காக ஜெபம் பண்ணுறான். பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஒரு விண்ணப்பம் நமக்கு வரலன்னா தோத்துறோம். என் பிரச்சனை தீரணும், என் பிரச்சனை தீரணும். நம்ம பிரச்சனை தீராது. கர்த்தர் கொடுத்த சக விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. தோத்துறோம். நான் இங்கே ஜெபம் பண்ண வந்துட்டா தோத்துறோம். காலையில் ஜபத்தில் முதல்ல வசனத்தை எடுத்து படிச்சுட்டு தான் அடுத்த ஜபத்துக்கு போவேன். தோத்துறோம். ஆமாம். முதல் சோத்திர வசனம்தான். அது ஒரு நீதிமொழி பகுதியோ, சங்கீத பகுதியோ, இல்லை ஒரு இன்னொரு அதிகாரமோ, முதல்ல வசனத்தை படிச்சுட்டு தான் அப்புறம் ஜபம். தோத்துறோம். ஆனால் வாரத்தில் 3-4 நாளைக்கு தோத்துறோம். எல்லா விசுவாசிகளுடைய குடும்பத்தினுடைய பேரை சொல்லி சொல்லி எல்லாருக்காக ஜெபம் பண்ணிடுவேன். ஆமாம். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஸ்தோத்திரம் எல்லா ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவேன். எல்லா கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவேன். அல்லேலூயா. அந்த வாரத்தில் எந்தையும் டச் பண்ணாத ஜெபம் இருக்காது. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணிடுவேன். ஸ்தோத்திரம். ஏன் சொல்ல வர? எதுக்கு சொல்ல வர? ஸ்தோத்திரம். அது எல்லா ஜெபமும் யாருக்காக தான் செயல்படுது? நமக்காக. அப்போ நாம் திரும்பி அதே சபைக்காக, அதே ஊழியக்காரனுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமையாக இல்லையா? ஆமென். அதுதான் அங்கே யோபு செய்தார். தான் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஜெபம் பண்ணார். தன்னோடு இருக்கிற சக விசுவாசிக்கு நம்ம ஜெபிக்காத நம்ம சிறையிருப்பு மாறினோன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த சபைக்கு நம்ம ஜெபிக்காத நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியக்காரன் குடும்பத்துக்கு நம்ம ஜெபிக்கலைனாக்கா நம்ம சிறையிருப்பு தீரணும்னு சொன்னால், ஆமென். அல்லேலூயா. நம்ம விண்ணப்பங்கள் பெருக வேண்டும். இதை தான் யோபு செய்தார். கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். நம்ம எழும்பி நிற்போம். கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்ம விண்ணப்பத்தை நாம் பெருக பண்ணுவோம். ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துவார். நம்ம விண்ணப்பங்கள் பெருக வேண்டும்.